வெல்கம் பேக் டு guys. This is Info Tamil Whale. இந்த வீடியோவில் நீங்கள் லண்டன் வரவராக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், எந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் திங்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்தெந்த விஷயங்களை பேக் பண்ணணும், எந்தெந்த திங்ஸை பேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நிறைய பேர் அடுத்து ஜனவரி இன்டேக்கு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எந்த மாதிரி திங்ஸ்லாம் கொண்டு வரது அதை பற்றி சொன்னோம் அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நிறைய திங்ஸ் நம்ம அங்கேருந்து வேஸ்ட்டாக கொண்டு வந்து இங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம மணியும் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, அப்படி நிறைய விஷயங்கள் வேஸ்ட் ஆகும். ஸோ எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஊர்லேருந்து இங்கே கொண்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு மோஸ்ட் வேல்யூபிள் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான லக்கேஜஸ் இருக்குங்க. லக்கேஜஸ் 20 கிலோ இருக்குது, 25 கிலோ, 30, 35, 40, 45. ஸோ அது டிபெண்ட் யுவர் ஃப்ளைட்ஸ். நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அதோட லக்கேஜோட வெயிட்ஸை உங்களுக்கு அதிலே கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ கிலோவை நீங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயங்களை ஹேண்ட் லக்கேஜ். அது வந்து 40 கிலோவாக இருந்துச்சு அப்படின்னா பிரித்து தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 இந்த பக்கம் 20, 45 கிலோவாக இருந்துச்சு அப்படின்னா 25, 20 இந்த மாதிரி நீங்கள் அன்இவனாக நீங்கள் கூட வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த திங்ஸை பேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய முக்கியமான விஷயம் இங்கே வந்ததுன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் டேப்லெட்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் இந்த காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்களுக்கு போடுற டேப்லெட்ஸை நீங்கள் ஒரு 30 கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஒரு 2 வருஷம் இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே இந்த ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது வருது. ஏன்னா இந்த ஊர் கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். நம்ம ஊரில் நம்ம ஹாட்லேயே இருந்துட்டு திடீர்னு நீங்கள் ஒரு கோல்டு பிளேஸ்க்கு வரும்போது சடனாகவே நம்மளுக்கு ஏதாச்சும் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும். அந்த டைமில் நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலில் தேட முடியாது. அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் போய் டாக்டர்ஸை நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணவே முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நம்ம அங்கேருந்து வரும்போது பேசிக்காக நார்மல் டேப்லெட்ஸை, காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு டேப்லெட்ஸை நீங்கள் ஒரு 20 எல்லாத்துலேயும் நீங்கள் அங்கேயே கூட பேர் எழுதிக்கலாம். தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு ஒரு டோட்டலாக ஒரு ஜென்ரலான மெடிசன் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஒரு இது எழுதி நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அந்த கவர்லேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணி அதை பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக வேணும். அது நீங்கள் ஏர்போர்ட்டில் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டேப்லெட்ஸ் தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கிச்சன் ஐட்டம், ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியோடு வரவராக இருந்தால் உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியான பேக்கேஜஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டேப்லெட்ஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம அதை பார்த்தலாம். இது கிச்சன் ஐட்டம்ஸை பார்த்துலாம். கிச்சன் ஐட்டம்ஸில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்ஸாக இருக்கும். நம்ம பெஸ்ட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட இதுவுமே. அதுக்கு நீங்கள் திங்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அரிசி ஒரு 2 கிலோவாவது எடுத்துக்கங்க. வந்ததுன்னா ஒரு 3 or 4 டேஸுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த லெவலுக்கு போகிற வரைக்கும் ஒரு 2-3 டேஸுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இங்கே செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்ஸ் அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரிசி 2 கிலோ, அது லக்கேஜ் எந்த அளவுக்கு இருக்கோ அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அரிசி 2 கிலோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் எடுத்துக்கங்க. மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகா பொடி, இந்த மாதிரியான பொடிகை ஐட்டத்தில் ஒரு என்னென்ன பொடி இருக்கோ அதில் எல்லாத்தையுமே ஒரு 300, ஒரு 1/4 கிலோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், லெமன் சாதம், இந்த மாதிரி பருப்பு சாதம், பருப்பு பொடி, இட்லி பொடி, இந்த மாதிரி பொடியெல்லாம் நீங்கள் வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு அது எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பொடிகள்லாம் நிறைய வாங்கி வச்சுங்க. லெமன் சாதத்துக்கு அந்த மாதிரி பொடிகள்லாம் ஒரு பாக்கெட் இருக்கும். ஒரு நம்ம ஊரில் 100 ரூபா அப்படிங்கிறத கடையிலலாம் நம்ம எல்லா கடையிலையுமே இருக்கும். அந்த மாதிரி பொடிலாம் வாங்கி தனியாக பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கேயே வாங்கிக்கிறது தான் பெட்ரு. ஒரு 2 கிலோ, ஒரு கிலோ அதெல்லாம் பருப்பு, 1 கிலோ சுண்டல், இந்த மாதிரி பட்டாணி, இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு கிலோ லிஸ்ட்டு போட்டு நீங்கள் அதெல்லாம் டோட்டலாக வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மோஸ்ட்லி அங்கே சமையலுக்கு தேவையான மேக்ஸிமம் அங்கே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே விலைவாசி எப்படி இருக்கும், ஏன் இங்கே இல்லையா அப்படின்லாம் கேட்பீங்க. எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம ஊர் இல்லாத விஷயங்களும் இங்கே இருக்குது.
எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அங்கேருந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு இங்கே 2 மாதத்துக்கு ட்ராவல் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்படியே ஜேர்னி அப்படியே ட்ராவல் ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் அந்த மாதிரி திங்ஸ்லாம் பேக் பண்ணிக்கிறது. மோஸ்ட்லி உங்களால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை எடுத்துக்கங்க, மிக்ஸி வந்து ஒரு நார்மல் குவாலிட்டியில் எடுத்துக்கங்க. அது வந்து ரொம்ப தேவைப்படுங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் அது அங்கேருந்து வெயிட் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கேருந்து கொண்டு வந்துடலாம். ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா குக்கர், குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு தவா, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் கிச்சன் ஐட்டம்ஸில். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, மசாலா, ஃபுட்டிங்கு, பாத்திரம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் தனியாக ஒரு பேக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வரலாம் ட்ரெஸ்ஸுக்கு வரலாம். ட்ரெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, இன்னர்ஸை நம்ம ஊர்லேயே மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னர்ஸ் தான் இங்கே நிறைய கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு 1 இயருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னர்ஸ் மட்டும் அங்கே மேக்ஸிமம் அங்கே எடுத்துக்கங்க. நம்ம அவுட்டர் கிளாத் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் இந்த ஜாக்கி அப்படிலாம் கடை இருக்கு இல்லையா, அங்கே போய் நம்ம வாங்கலாம். அதுவே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இங்கே இருக்கிற குளிருக்கு அது உடனே அது அப்படியே அந்த பல்ஜான மாதிரி ஆயிடுதுங்க. ஏன்னா அதோட பனி கூலிங் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த நம்ம ஊர் குவாலிட்டியோட ட்ரெஸ்ஸு வந்து இங்கே செட் ஆக மாட்டேங்குது. இங்கே வந்து தான் ட்ரெஸ்ஸு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஊரில் ஒரு டெம்ப்ரரியாக ஒரு கோட்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. அது நம்ம கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எங்கெல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு. இங்கே நிறைய கடைகள் இருக்குது, ப்ரைமார்க் கொஞ்சம் சீப்பாக இருக்கிற கடை அப்படின்னே சொல்லலாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். அங்கே போய் இந்த மாதிரி கிளாத்தஸ்லாம் வாங்கலாம். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஜஸ்ட் 4000 இந்தியன் மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது 42 பவுண்ட்ஸ் வருதுங்க. இந்த லண்டன் காசு அப்படி 42 பவுண்ட்ஸ், நம்ம ஊருக்கு ஒரு 4000 ரூபாய் சம்திங் வந்துடுது. அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எடுத்துக்கங்க. ஒரு ஜென்னாக இருந்தாலும் சரி, லேடியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெண்டு பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன், இந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸில் எடுத்துக்கங்க. 3 ஜீனு, அப்புறம் ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். டிஷர்ட் மோஸ்ட்லி இங்கே வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஷர்ட்ஸு ஃபுல் ஹேண்ட் மேக்ஸிமம் வாங்க. ஃபுல் ஹேண்ட் தான் இங்கே அந்த குளிருக்கு தாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஹேண்ட் க்ளவுஸ் கூட நீங்கள் மேக்ஸிமம் ஊர்லேயே கூட வாங்கிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி திங்ஸு வாங்கிக்கலாம். இன்னர்ஸ் மேக்ஸிமம் அங்கே வாங்கிடுங்க. நீங்கள் ட்ரெஸ் இங்கே வந்து கூட கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஆனால் இன்னர்ஸை நிறையா அங்கேயே வாங்கிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு அந்த பெஸ்ட்டாக இதாக இருக்கும். நம்ம போனதுன்னா கடைகளை தேடி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம அதுக்கப்புறமா 1 by 1 அப்படியே வாங்கிக்கலாம். அது ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் முடிஞ்சது. நம்ம வருவோம் மொபைல் ஃபோன் சார்ஜிங். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வேறு பட்டை பின் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை பின் சார்ஜ் தான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டைப்பில் இருக்கும் அதோட அடாப்டர். இங்கே அடாப்டருக்காக ஒரு சின்னதாக ஒரு அடாப்டர் வாங்கிக்கணும். நம்ம ஊரில் கூட அதை வாங்கிட்டு வரலாம், சின்னதாக இருக்கும். அந்த ஸ்கொயர் டைப்பில் அடாப்டர் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி அது வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம். இது எல்லாமே நம்ம பேக்கிங் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா அந்த கொடை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கொடை இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மழை எப்போ வருது அப்படின்னே சொல்ல முடியாது. நீங்கள் திடீர்னு வெளியில் போயிட்டுருக்கீங்க, ஒதுங்கிறதுக்குலாம் அங்கங்கே இடம் இருக்காதுங்க. நம்ம ஊரில் அங்கங்கே ஏதாச்சும் ஒரு ஷீட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அங்கே போய் மழைக்கு நின்றுக்கலாம். இங்கே வந்து கடைக்குள்ளே தானே ஓடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கொடை வாங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வாக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த கொடையை ஒரு கொடையோ 2 கொடையோ தாராளமாக வாங்கிட்டு வந்துடுங்க. சின்ன சைஸ் கூட, இந்த சைஸ் இருக்கு இல்லையா, அப்படி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட பெஸ்ட்டாக வாங்கிருங்க. நீங்கள் லாங் வாங்கினாலும் ஓகே. உங்களுடைய ட்ராவல் பேக்கில் இடம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் லாங்காக இருக்கிறதோட வாங்கிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அது நீங்கள் எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும், சின்னதாக இருந்தாலும் ஓகே, பெருசாக இருந்தாலும் ஓகே, கூட மேக்ஸிமம் வாங்கிருங்க. ஏன்னா நீங்கள் பேக்கை மாட்டிகிட்டு போகும்போது உங்களோட திங்ஸ் ஏதாச்சும் பேக்கில் இருந்து அது மழை வந்து நனையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் அதை பெஸ்ட்டாக வாங்கிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வரலாம் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தூங்குறதுக்கு போர்வை அந்த மாதிரிலாம் நம்ம அங்கே இருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்போம். ஜஸ்ட் டெம்பரரியாக ஒன்று கொண்டு வாங்க. ஆனால் அந்த நம்ம ஊர் பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆனால் அந்த அவ்வளோ கூலிங்காக இருக்கும். இங்கே வந்து ஒன்று வாங்குறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது ஜஸ்ட் டெம்பரரியாக ஒரு 2-3 நாளைக்கு மூவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பெட்ஷீட்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டியில் இருக்கும். பார்க்கறதுக்கு குவாலிட்டி மாதிரியே இருக்காது, ஆனால் அதை நீங்கள் போற்றி படுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரூமில் நம்ம ஊர்லாம் ஏசி இருந்தால் பெருசாக நினைப்போம். ஆனால் இந்த ஊரில் வந்து ஹீட்டர் அப்படிங்கிறது வேணும். ஏன்னா ஏசி வந்து மேக்ஸிமம் எந்த வீட்லேயுமே இருக்காது. ஒரு சில இடங்கள்ல வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ஹீட்டர் வச்சுருப்பாங்க. ரூம் ஹீட்டாகவே இருக்கணும் அப்படின்னா ஹீட்டர்ஸ் எல்லா இடத்துலையுமே, எல்லா ரூம்லேயும் ஏசி. நம்ம ரூமில் ஏசினா எப்படி இருக்கும் நம்ம ஊரில், அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் இங்கே வந்து ஹீட்டர் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம் அப்படிங்கிறது அது நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம இங்கே அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் மீதி இங்கே வந்து நம்ம எல்லாமே அப்படியே ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் பேக் பண்ணி கொண்டு வருது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்டு எவ்வளோ கொண்டு வரணும், நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு எவ்வளோ பணம் இங்கே வந்து நம்ம ஊர் மணியை இங்கே கொண்டு வந்து மாற்றுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1 மந்த் மூவ் பண்ணுற மாதிரி அப்படின்னா மேக்ஸிமம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஃபண்ட் அப்படியே ஊரில் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு அந்த கமிஷன் அப்படிங்கிறது குறையாமல் இருக்கும். நம்ம ஊரில் 10,000 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து 100 ரூபாயை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வந்து தாராளமாக மாற்றிக்கலாம். நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காசுக்கு 90 ரூபாய் 85 ரூபா அந்த ரேஞ்ச், ஒரு 10 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கமிஷன் பேஸில் போயிட்டு உங்களுக்கு மீதி வரும். அந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு காசு 50,000 ரூபாய்க்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும். இந்த ஒரு காசுக்கு ஒரு 480 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி வரும். அதுதான் உங்களுக்கு 1 மந்த்து மூவ் ட்ராவலிங் வந்தோன்னா பஸ் கார்ட்ஸை வாங்கணும், பஸ்ஸு ஓஸ்டர் கார்டு அப்படின்ட்டு இருக்கு, அது வாங்கணும். சிம் கார்டு மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எம்பசிலே கொடுத்துருவாங்க. கொடுக்கல அப்படின்னா நீங்கள் நம்ம இங்கே வந்து ஃப்ரீ தான், சிம் கார்டெலாம் ஃப்ரீ தான், நம்ம அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சிம்மெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வரும்போது ஃபண்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு இந்த ஊர் கரன்சியை மாற்றி கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு 1 மந்த்துக்கு உங்களுக்கு செலவுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 50 பவுண்ட்ஸ் டு 60 பவுண்ட்ஸ் வரைக்கும் ஃபுட்டு மட்டுமே வருதுங்க. 60 பவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 6,000 ரூபாய் அந்த ரேஞ்சு வரைக்குமே வரும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பஸ்ஸுக்கு போகிற செலவு இருக்குது 100 பவுண்டு, நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸை பொறுத்து உங்களுக்கு இருக்குது அந்த பஸ் சார்ஜ் எவ்வளோ வரும். ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும், அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் என்ன வாங்க முடியாது, சரி இதெல்லாமே விடுங்க ப்ரோ, இதெல்லாமே இல்லாமல் நம்ம ஊர்லேருந்து இங்கே எதை கொண்டு வராது இங்கே வாங்க முடியாமல் இருக்குமா அப்படின்னா எதுவுமே கிடையாதுங்க. எல்லா திங்ஸுமே இங்கே இருக்குது, அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் இருக்குது. நம்ம அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்குது, ப்ரைமார்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள் நிறைய இருக்குது, தமிழ் கடைகளும் நிறைய இருக்குது. அங்கே போய் நம்ம நிறைய வாங்கிக்கலாம். நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அதுக்கெல்லாமே எதுவுமே பயப்படாதீங்க. இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 2 மந்த்துக்கு சர்வே பண்ணுற மாதிரியான திங்ஸ் அங்கேருந்து கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைக்கு போய் செட் ஆகி உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ வர வரைக்குமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயங்கள் தாங்க 40 கிலோ இதெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு தாராளமாக கொண்டு வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஷேவிங் க்ரீம்ஸு இந்த மாதிரி பிளேட்ஸு இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். உங்களோட பர்சனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கேயே பெஸ்ட்டாக வாங்கிட்டு ட்ரிம்மர் பெஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். ட்ரிம்மர் ஒன்று நல்ல குவாலிட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. ஃபோன்ஸ் அடாப்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கேயே பெஸ்ட்டாக வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் தாங்க நம்ம அங்கேருந்து கொண்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வாங்கிக்கலாம். இங்கேயே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதாங்க நான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எத்தனை பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை பார்த்தா அப்புறம் நான் பேக் பண்ண அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் டன் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் எமிகிரேஷன், ஏர்போர்ட்டில் வந்து எமிகிரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். லண்டன் வரும்போது எமிகிரேஷன் எந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதை பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம அதை எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.